Hello நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Vivo T4X Flipkartல லான்ச் பண்ணிட்டாங்க. 2 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பேஸே 13,500 ரூபாய். அது 6/120GB வேரியன்ட். ஹையர் வேரியன்ட் பார்க்கும்போது 8/256GB வேரியன்ட் 17,000 ரூபாய். கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்களோட இந்த போன் ஃபிளிப்கார்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தவரை என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மொபைல் கேமிங்காக எடுக்கலாமா, அதுக்குரிய கேள்விகளும் இருக்கு. இந்த மொபைல் எதுக்காக எடுக்கக்கூடாது, அதுக்குரிய கேள்விகளும் இருக்கு. வேற என்ன இந்த வட்டம் புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதுக்குரிய கேள்விகளும் இந்த வீடியோல இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வட்டம் விவோ ஒரு அக்ரெசிவான பிரைசிங்ல டூயல் 5G சிம் சப்போர்ட்டோட ஒரு அட்டகாசமான பிரைசிங், நல்ல பேட்டரி டியூரபிளோட, நல்ல ஒரு சிப்செட்டோட, ஒரு அட்டகாசமான ஹார்ட்வேர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸோடையும் இந்த போன் வளம் வருதுன்னே சொல்லலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி டீடைல் அந்த வீடியோல நம்ம பேசுவோம். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீ நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். Vivo T4X இந்த மொபைல் பொறுத்தவரை 2 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 6/120GB வேரியன்ட் 14,000க்கும், ஹையர் வேரியன்ட் 8/256GB வேரியன்ட் ஒரு 17,000க்கு கோட் பண்ணிருக்காங்க. நிஜமாவே பேஸ் வேரியன்ட் அட்டகாசமான பிரைசிங்கோட கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த டிசைன் ஃபேட் பேக் சைடுல உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பாட்டம்ல நோட்டிபிகேஷனுக்கு உங்களுக்கு லைட்டிங் சேஞ்சிங், அதாவது பிளிங்கிங் லைட் எஃபெக்ட்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு இந்த சைடுல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபிளாஷ் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அதை தவிர்த்து பாட்டம்ல விவோ பிராண்டிங்கும் அண்ட் பேக் சைடுல ஹோல்ட் பண்றதுக்கு செம்ம கர்வியான ஃபினிஷ் டச்சர்ஸ்ல பேக் சைடுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பேக் சைடு மெட்டீரியல் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாஸ் பால்ட் பில்ட், அதாவது பிரீமியமான கிளாஸ் பால்ட் பில்ட் மாதிரி இங்க நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸோட பேக் சைடுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு பிளாட்டான டிஸ்பிளே தான், பட் ஆனா பஞ்ச் கோல் கேமராவோட அண்ட் 4 இன்ச்சஸ் நல்ல கர்வியா சூப்பராவே எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், அண்டர் டிஸ்பிளே கிடையாது. இங்க ஒரு IPS LCD டிஸ்பிளே. அது போக இதோட வெயிட் பார்க்கும்போது 208 கிராமும், திக்னஸ் 8.1 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் Vivo T4X டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.72 இன்ச்ல ஒரு IPS LCD டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், 1050 nits பிரைட்டரான ஒரு ஃபுல் HD பிளஸ் ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, 393 PPI ஓட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே தாறுமாறா இருக்குங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. எந்த ஒரு OT டேப் இருக்கட்டும், யூடியூப்ல வீடியோ பாக்குறதும் தரமா இருக்குன்னே சொல்லலாம். அது போக அந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல விவோ தரப்புல இருந்து எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 210 கிராம், திக்னஸ் 8.1 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, 2 years OS அப்கிரேட் அண்ட் அதுக்கு மேல Fun Touch 15 ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க IP64 ரேட்டிங் இருக்கு. வித் மிலிட்டரி கிரேட் 810H ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. LPDDR4X UFS 3.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் 400% பூம் ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Wi-Fi 6, Bluetooth 5.4, IR போர்ட், சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், பேக் சைடுல நோட்டிபிகேஷன், LED லைட் கலர் சேஞ்சிங் எஃபெக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. 4D கேமிங் வைப்ரேட்டர் மோட்டர் அண்ட் நியூ அல்ட்ரா கேம் மோடும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இருக்கு. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Vivo T4Xல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது பேட்டரி. இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 6500 amps பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. 44 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. 50% 40 மினிட்ஸ்ல ரீச் ஆகுது. சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஒரு ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு தாறுமாறான பேட்டரி டியூரபிளோட இந்த மொபைல்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க கேமரா தான் கொஞ்சம் டவுன் கிரேட் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இங்க பிரைமரி சென்சார் 50 MP தான், OIS சப்போர்ட் கிடையாது. அடுத்து செகண்ட் 2 MP டெப்தோட முடிச்சிட்டாங்க செகண்டரி சென்சார். அண்ட் ஃப்ரண்ட்லயுமே 8 MP செல்ஃபி கேமரா தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இங்க. பட் ஆனா இங்க ஹையஸ்டா 4K 30 frames செகண்ட்ஸ் வீடியோ எடுக்க முடியும். அது போக ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 1080 30 வித் AI சப்போர்ட்டோட வீடியோ எடுக்க முடியும். அது போக இந்த ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், டூயல் வீடியோஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மொபைல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கேமரால பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. டே லைட்டா இருக்கட்டும், இண்டோரா இருக்கட்டும் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ் நல்லா பிகே ஆகுது. அல்ட்ரா வைட் இல்லாத மிகப்பெரிய டவுன் கிரேட். அதே மாதிரி செல்ஃபி கேமரா வெறும் 8 MP தான். போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா வருது. அது டே லைட்ல தான். இண்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல நிறைய நாய்ஸஸ் உருவாகுதுன்னே சொல்லலாம். இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட கொண்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல் பொறுத்தளவு MediaTek Dimensity 7300 ஒரு 4-1 Marketech 2.5 GHz கிளாக் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு அல்டிமேட்டான சிப்செட்னே சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த சிப்செட்டை பொறுத்தளவு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்க முடியும் மீடியமான கிராபிக்ஸ் வச்சு. அதை தவிர்த்து டே டு டே ஒரு மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா
இருக்கட்டும், ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிஸ்டன்சி, ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே செம்ம கன்வென்ட்டா, செம்ம ஃப்ளூயண்டடா, செம்ம ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். இந்த மொபைலை பொறுத்தளவு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அல்ட்ரா கேமிங் மோடும் இருக்கு, புது அனிமேட்டடோட. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த சிப்செட் அண்ட் ஃபன் டச் ஒயர்ஸ் எல்லாம் சேரும் போது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல நம்மளுக்கு டெலிவரி பண்றாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த வட்டம் இந்த சிப்செட்டோட ஒரு அக்ரெசிவான பிரைசிங்கோட இந்த மொபைல்ல அட்டகாசமா எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Vivo T4X ஒரு அட்டகாசமான ஒரு மொபைல் இந்த வட்டம் விவோ தரப்புல இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் பொறுத்தளவு 2 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பிரைஸ் 13,500 ரூபாய்க்கும், ஹையர் வேரியன்ட் 17,000 ரூபாய்க்கும், 6 120GB வேரியன்ட், 8 256GB வேரியன்ட், டூயல் சிம் 5G நெட்வொர்க் யூஸ் பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷன் பேக் சைட்ல உங்களுக்கு இன்டிமேஷன் கலர் சேஞ்சிங் எஃபெக்ட்ல நோட்டிபிகேஷன் லைட்ஸ் நம்மளால அசஸ் பண்ணிக்கிற முடியும். அண்ட் நல்ல பேட்டரி டியூரபிள் 6500 ஆம்ஸ் பேட்டரியோட எடுத்து வந்திருக்காங்க. செம்ம பேட்டரி டியூரபிள் இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க பஞ்ச் கோலோட. அண்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் 120 ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேக்கு இருக்கு. ஓவரால் இங்க மீடியாடெக் டிமென்சிட்டி 7-300 சிப்செட். ஸோ இது மாதிரி இவ்வளவு விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சாஃப்ட்வேர்ஸா இருக்கட்டும், ஹார்ட்வேர்ஸா இருக்கட்டும், இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசினாலும் இந்த மொபைல் கேமியருக்கு எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா கண்ணை மூடிட்டு எடுத்துட்டு போயிருங்க. கேமருக்கு ஒரு அட்டகாசமான ஒரு டீல் போன்னே சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த போனை பொறுத்த நல்ல ஒரு சிப்செட் இருக்கு, கேமிங் 4D கேமிங் வைப்ரேட் இருக்கு, 120 ரெஃப்ரெஷ் ரேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, நல்ல ஒரு பூம் ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல என்பில் பண்ணிருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட் அண்ட் இந்த போனு இந்த கான்செப்ட்ல யார் யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா கேமராங்க. கேமரா பிரைமரி சென்சாருக்கு OIS சப்போர்ட் கிடையாது, பட் ஆனா உங்களுக்கு 4K வீடியோ எடுக்க முடியும். அது போக செகண்டரி சென்சார் கிடையாது. செல்ஃபி கேமரா வெறும் 8ஓட முடிச்சிட்டாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை நைட் கண்டிஷன்ஸா இருக்கட்டும் அண்ட் இண்டோர்ல வீடியோ எடுக்கிற ஷார்ட்ஸஸ் அண்ட் வீடியோஸ் நிறைய பிளர்ஸ் வருது, நிறைய நாய்ஸஸ் வருது. இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஆனா வீடியோ ஸ்டெபிலைசேஷனுக்கு உங்களுக்கு பிரைமரி சென்சார்ல EIS சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் நம்மளால எடுத்துக்கிற முடியும். 4K கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கேமரால கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட்டுக்காக இந்த விவோ இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இந்த போன் கேமரா எக்ஸ்பெக்ட் ரேஷியோல பெரிய அளவுக்கு நான் எடுப்பேன், பெரிய அளவுக்கு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா எடுக்கலாம். இல்ல எனக்கு கேமரா தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த போன் எடுக்க வேண்டாம். கேமிங்க்கு கண்ணை மூடிட்டு தாராளமா எடுக்கலாம். ஒரு அட்டகாசமான ஒரு மொபைல், அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.